ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ஸ்னேஹா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெலக்டன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெலக்டன்ஸ் எழுதுனது யார் அப்படின்னா நம்ம ஃபேமஸான அமெரிக்கன் போயட் ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த ரெலக்டன்ஸ் அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு மீனிங் பார்த்துடலாம். மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்வில்லிங்னஸ். அதுதான் ரெலக்டன்ஸ்க்கான ஒரு மீனிங். ஓகேவா? இந்த ரெலக்டன்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின எ பாய்ஸ் வில் அப்படிங்கிற ஒர்க்லேருந்து எடுத்த லாஸ்ட்டு போயம் தான் ரெலக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இது ஒரு சிம்பிளான போயம். இது எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேச்சர் அண்ட் அவங்களுடைய லாஸ்ட் லவ் பற்றியும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வின்டர் சீசன் பேஸ் பண்ணி இவங்க எழுதியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இதில் ஸ்னோ எது சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனோட பெயினையும் அதுக்கப்புறம் அவங்களுடைய சஃபரிங்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன். அண்ட் லீவ்ஸ் ஹோப்பை பற்றி சொல்லியிருக்கேன். அண்ட் இவங்க என்ன டோனில் எழுதியிருக்காங்க அப்படின்னா டெஸ்பாண்டன்ட் டோனில் தான் இந்த போயம் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த போயமுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் வித்தவுட் எனி கொஷனிங் நம்ம அது அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணணும், ஹாப்பியாக மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த போயமில் நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட் எலினர் அப்படிங்கிறவங்க லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போகிறப்ப எலினர் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராபர்ட் ஃப்ராஸ்ட் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வீட்டிலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. காடு, மலை, ஏரி இது எல்லாமே தாண்டி ஒரு ஹில்ஸ் மேலே ஏறி நின்று பார்த்துட்டு இந்த வேர்ல்டை பார்க்குவாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னு தெரியல. மறுபடியும் கீழே இறங்கி வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்களோட ஜேர்னி எண்ட் ஆகுது. அண்ட் இது வின்டர் சீசனில் நடக்கிறதுனால எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்னோவெல்லாம் கீழே இருக்குது. அண்ட் டெட் லீவ்ஸ் எல்லாம் ஒரு லீவ்ஸாக மரத்துலேருந்து விழுந்துட்டுருக்கு. அது என்ன மரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓக் ட்ரீ. அந்த மரத்தில் இருந்து தான் ஒன்றொன்னா விழுந்துட்டுருக்கு. அப்போ அந்த லீவ்ஸ் எல்லாம் அந்த ஸ்னோவில் பட்டு அது இந்த பக்கமும் வர முடியாமல் அந்த பக்கமும் போக முடியாமல் அந்த லைட்டாக காற்று அடிச்சுக்கிட்டு அதால் போக முடியாத அந்த இடத்துலேயே தேங்கி நின்றுட்டுருக்கு. அப்போ அந்த ஆஸ்டர் ஃப்ளவரும் கீழே விழுந்து அதுவுமே ட்ரை ஆகிடுது. அந்த மரமும் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது. இப்போ எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போயட்டோடைய ஹார்ட் சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோ எப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு ஒரு இடத்துக்கு ரீச் ஆக முடியாமல் தவிச்சிட்ருக்கோ அதே மாதிரி ஆள் போ அப்படின்னு சொல்லுது. ஆனால் மனசு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கு. போயட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுதான் நம்ம மனசோட விதி, அதாவது இதுதான் நம்மளோட விதி, என்ன பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு ஃப்ளோவில் போயிடணும், எந்த ஒரு காரணமும் கேட்காத அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணுறது பற்றி தான் அது சீசனாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் எண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட். அண்ட் இதோட ரைமிங் ஸ்கீம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏபிசிபி அண்ட் டிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போயமில் ஒரு ஏக்கம் கலந்த சோகம், அதுக்கப்புறம் தனிமை பற்றியும் இவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.